பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனம் 6. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன நடைபெறும் என்பதை வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இன்று அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று அநேக தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக சொல்லியிருக்கிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், யுத்தம் மும்முரமாய்க் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், அதை சார்ந்த நட்பு நாடுகள், ஒவ்வொன்றுக்கான நட்பு நாடுகளும் அடிவாங்கி கொண்டிருக்கிறது. அநேக இழப்புகள். சமீபத்தில் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு சின்ன குழந்தை யுத்தம் வேணான்னு சொல்லி அழுது, அது உடம்பெல்லாம் ஒரே அந்த புகை, அந்த கருப்பு புகை அழுது அந்த குழந்தை. அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்முடைய மனம் உண்மையாகவே உருகணும். ஏன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி இங்கே நல்லா இருக்கிறோம், ஆனால் அந்த யுத்தம் எங்கேயோ நடக்குதுன்றலாம் இருக்காதிங்க. ஆண்டவருடைய வருகையில் அது அப்படியே தான் பரவும், அப்படியே போகாது. அது வருகைக்கு முன்பதாக அது அப்படியே ஒவ்வொரு நாடாக கடந்து செல்லும். அப்படி தான் நடக்கும். நாம் இப்போது அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை நம்ம ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சிலிண்டர் புக் பண்ணோம்னா நம்மளுக்கு சேர்ந்துடும். ஆனால் இப்போது 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது. அவன் டேட் கொடுத்துட்டான். இப்போது ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணிட்டேன்னா நீ அந்த சிலிண்டர் எப்போ புக் பண்ணுற டேட் அவன் கொடுக்குறான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னமும் காலதாமதம் செஞ்சுக்கிட்டு நம்மை சார்ந்து நம்முடைய சுயநலமையே நம்ம யோசித்திருப்போம்னு சொன்னால் கடவுள்கிட்ட நமக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். ஏன் இது ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எங்கேயோ நடக்குதுன்னு எல்லாம் இது பண்ணாதீங்க. முழுங்கால் படிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவி, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த யுத்தத்தை நீங்கள் நிறுத்துங்கப்பா. எவ்வளோ ஒன்றும் அறியாத மக்கள் மறித்து போகிறாங்க. நமக்கு இன்னும் பெட்ரோல் இன்னும் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. டீசல் கிடைக்கல, லைன் நிற்கிறாங்க. கார் வச்சுன்னு பைக் வச்சுன்னு லைன் நிற்கிறாங்க. வேலைக்கு போகிறது, நம்ம வேலைக்கு போனால் தான் நம்முடைய குடும்பத்தின் வாழ்வாதாரம் என்னாகும், வளரும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தான். நல்லா இப்போ யோசித்து பாருங்கள். நல்லா ஜெபம் பண்ணுங்க. கடவுள் கண்டிப்பாக இந்த யுத்தத்தை நிறுத்தணும். அதுதான் இந்த வீடியோ போடுவதற்கான முக்கிய காரணம். அதுலேயே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முடிவு உடனே வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. முடிவு கடவுளுடைய சித்தம் எப்போ அப்போ தான் வரும். ஆனாலும் நம்ம முழுங்கால் படிட்டு என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் தருவேன்னு வாக்குறுதி கொடுத்தாருல்ல,